கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்துருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான்டா பார்க்க. மதகஜராஜா 7 நாளில் சரியான வசூல். இந்த ஒரு வாரம் வசூல் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, முக்கியமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் காதலுக்கே நேரமில்லை, வணங்கான், அப்புறம் மெட்ராஸ்காரன், நேசிப்பாயா இந்த படங்களோட வசூல். இன்னொரு பக்கம் தெலுங்கில் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்க சங்கராந்திக்கு வஸ்துனம், தாக்கு மகாராஜ், புஷ்பா 2 இந்த படங்களோட வசூல், ஹிந்தி திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள் எல்லா வசூலையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஒரு 2 முக்கியமான படம், நான் சொன்ன இந்த பொங்கலுக்கு விடுபட்ட படங்களில் இன்னொரு 2 முக்கியமான படம். ஒன்று 32 இயர்ஸ் ஆஃப் வால்டர் வெற்றிவேல், பிவாசு அவர்களோட இயக்கத்தில் ஒரு சரியான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட 60 இயர்ஸ் ஆஃப் எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் வேறு படங்கள் சொல்லியிருந்தீங்க, சில பாதி பேர் கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. குத்தும்போது நீ கத்திருக்கலாம்னு அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சா, எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் ராமா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட கடைசி திரைப்படமான பூ பறிக்க வருகிறோம் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். நிறைய பேர் இது தேவர் மகன், வேறு நிறைய படங்கள், பசும்பொன், அந்த மாதிரி நிறையா படங்கள் சொல்லியிருந்தாலும் பூ பறிக்க வருகிறோம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கிஷோர் ராம், பரத்குமார், ஆப்ஷன் அப்படிங்கிறாரு, அவர் பேர் ஆப்ஷன் ஸ்மார்ட் அப்படின்னு இருக்கு, அஸ்லான் லான், அப்புறம் இன்னொரு பேர்லாம் ஆனால் பேர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, சரவண பெருமாள். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். ஃபத்தே அப்படிங்கிற திரைப்படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம். ஸோ டோட்டலாக 13 கோடி இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 19 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். எமர்ஜென்சி டே 2 இந்தியாவில் 3 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடி. ஸோ டோட்டலாக 6 கோடியே 65 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 15 லட்சம். டே 1ஓட டே 2 ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அசாத் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் டே 2 இந்தியாவில் 1.5 கோடி, வேர்ல்டு வைடு 1 கோடியே 60 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 25 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 50 லட்சம். 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டே 1ஓட கொஞ்சம் சில லட்சங்கள் கம்மியாக தான் இருக்குது இந்த படத்துக்கு. அப்புறம் மார்க்கோ திரைப்படத்தோட டே 30 கேரளாவில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக 42 கோடியே 76 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 65 லட்சம். ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள படம் டே 10 கேரளாவில் 1 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 95 லட்சம். ஸோ டோட்டலாக 21 கோடியே 18 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 40 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் 10 நாளில். அப்புறம் பிரவீன் கூடு ஷப்பு அப்படிங்கிற படம் டே 3 கேரளாவில் 82 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 32 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ சுமாராக அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியாக போனாலுமே அது பிரேக் இவென்ட் பண்ணுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 45 இந்தியாவில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக 1478 கோடியே 49 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1775 கோடியே 76 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டாக்கு மகாராஜ் இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 35 லட்சம், தமிழ்நாட்டில் 6 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 6 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 7வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் 84 கோடியே 50 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 76 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 87 லட்சம், ஓவர்சீஸில் 22 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 115 கோடியே 55 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி பட்ஜெட். ஸோ ஒரு நல்ல வசூல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்த சண்டே ஒரு பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் சங்கராந்திக்கு வஸ்துனம் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க. நேற்று 5வது நாளே ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 19 கோடியே 25 லட்சம், தமிழ்நாட்டில் 25 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 34 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு
23,57,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் ஒவ்வொரு நாளுமே இந்த படம் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே தான் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானால 98,73,00,000, தமிழ்நாட்டில் 1,34,00,000, கர்நாடகாவில் 7,13,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,64,00,000, ஓவர்சீஸில் 20 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 129,04,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சரியான கலெக்ஷன். ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுத்துருச்சு இந்த படம். வெறும் 7 நாளில் நல்ல ப்ராஃபிட், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சங்கராந்தியோட இந்த பொங்கலோட சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் நம்ம இந்த சங்கராந்திக்கு வஸ்து நம்ம சொல்லலாம். கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2,25,00,000, தமிழ்நாட்டில் 18,00,000, கர்நாடகாவில் 12,00,000, கேரளாவில் 2,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60,00,000. டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 3,17,00,000, ஓவர்சீஸில் 48,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் 3,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ சாட்டர்டே கலெக்ஷன் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நம்பர் இல்லை, இது ரொம்ப ஒஸ்ட்டான நம்பர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 87,95,00,000, தமிழ்நாட்டில் 9,22,00,000, கர்நாடகாவில் 10,52,00,000, கேரளாவில் 99,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40,10,00,000, இந்தியா முழுக்க 148,78,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 44,71,00,000, வேர்ல்டு வைடு 193,49,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில். ஸோ ஒரு சுமாரான கலெக்ஷன் தான். நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நிறையா லாஸ் இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4,00,000, வேர்ல்டு வைடு 5,00,000. ஸோ டோட்டலாக 1,64,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2,23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் வந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் டோட்டலாக 10,00,000 கீழே போனதுனால இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. வணங்கான் டே 9 தமிழ்நாட்டில் 45,00,000, வேர்ல்டு வைடு 50,00,000. ஸோ டோட்டலாக 8,14,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 9,26,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வணங்கான். ஸோ நேசிப்பாயா திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8,00,000, வேர்ல்டு வைடு 9,00,000. ஸோ டோட்டலாக 90,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,05,00,000. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் டைமே இந்த படம் வந்து 1.5 கோடி தாண்டுறது கஷ்டம், ஆல் டைம் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ பட்ஜெட் எப்படிங்க ஒரு புது படத்துக்கு? ஏதாவது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்னா ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. அந்த படத்தோட ப்ரொடியூசர், அந்த படத்தோட வேலை பார்த்தவங்களே நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நேசிப்பாயா மூவி பட்ஜெட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா ஷார்ட்ஸ்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, நிறையா இன்டர்வியூவில் அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமே அந்த படம் வந்து 60 கோடிக்கு மேலே பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் போட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, பெரிய லான்ச் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பெரிய லாஸ் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப பெரிய லாஸ், சுத்தமாக 1% கூட இதில் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 85,00,000, வேர்ல்டு வைடு 95,00,000. ஸோ டோட்டலாக 7,45,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 8,35,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 5வது நாள். ஸோ 5 நாள் டோட்டல் கலெக்ஷன். ஸோ அப்புறம் மதகஜ ராஜா திரைப்படத்தோட டே 7 தமிழ்நாட்டில் 5 கோடி, கர்நாடகாவில் 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,00,000, ஓவர்சீஸில் ஒரு 10,00,000, டோட்டலாக 5,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 38,60,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 1,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8,00,000, ஓவர்சீஸில் ஒரு 3 கோடி, டோட்டலாக 44,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 7 நாளில். சரியான கலெக்ஷன். மேபி இன்றைக்கி இந்த படம் 50 கோடியை கடந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு இப்போவே. ஸோ போன வருஷம் அரண்மனை 4 அப்படிங்கிற போது அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களுமே பெரிய தோல்வியை கொடுத்து பெரிய அளவில் தமிழ் சினிமா அப்படியே ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது, ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தது. அப்படியே சில படங்கள் வந்தாலுமே சில லட்சங்கள் அந்த மாதிரி லாபத்தை கொடுத்து பெரிய ஹிட்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒரு படம் இல்லை. அப்போதைக்கு நம்ம மலையாள படங்களையும், ஹிந்தி படங்களையும், தெலுங்கு படங்களையும் பெருசாக கொண்டாடிட்டு இருந்தோம். ஒரு 4 மாதம் கழித்து நம்ம சுந்தர் சி அவர்கள் வந்தார் அரண்மனை 4. ஸோ 2024ஓட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அரண்மனை 4 அமைஞ்சுது. இப்போ 2025ஓட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக நம்ம சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷனில் வந்த மதகஜ ராஜா அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சுந்தர் சிக்கு இந்த 2020க்கு மேலே பயங்கரமான ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் எடுக்கிற படங்கள்லாம் பெரிய அளவில் வெற்றி அடையுது. இத்தனைக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் கூட இப்போ ரிலீஸ் பண்ணால் ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கேயோ பெருசாக அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இது போய்கிட்டு இருக்கு, கிரேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் வால்டர் வெற்றிவேல் அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை இந்த 2 படங்களோட வசூல். ஃபஸ்ட்டு வால்டர் வெற்றிவேலை பார்த்துருவோம். வால்டர் வெற்றிவேல் 1993ஆம் ஆண்டு வந்தது. ஒரு சக்கப்போடு போட்ட ஒரு படங்க. அதாவது பாட்டுலாம் அப்படி இருக்கும். முக்கியமாக மன்னவா மன்னவான்னு ஒரு பாட்டு, அன்றைக்கி டைமில் இருக்கிற எல்லா பெண்களுமே அந்த பாட்டை அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆனாங்க.
அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த பாட்டு. அதை தாண்டி மீதி பாடல்களுமே செம்மையாக இருக்கும். அப்புறம் பி வாசு அப்படின்னாலே இப்படி தான் படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி வேற ஒரு மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள்ல இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சுது. பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 60 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் 5 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஷேராக வந்து 2,85,00,000, ஒரு சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க, முதல் முறை எந்த தேட்டரில் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததா எங்கள் வீட்டு பிள்ளை 60 வருஷம் ஆச்சுங்க. 60 வருஷம் ஆனாலுமே நம்மளால் சில விஷயங்களை இந்த படத்துலேருந்து மறக்கவே முடியாது. முக்கியமாக நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டு. ஒன்றும் இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னாலே இப்போ எப்படி நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னா பாஷா அப்படிங்கிறது ஞாபகம் வரும், கமல் சார் அப்படின்னா ஒரு படம் வரும், விஜய்னா ஒரு படம் நம்மளுக்கு அப்படியே டப்புன்னு வந்து ஒரு இது வந்து நிற்கும்ல. அப்படி ஒரு படம்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த படம் அமைஞ்சுது. ஒன்றும் இல்லை, டப்புன்னு யாரையாவது கூப்பிட்டு அவர் எம்ஜிஆரை பற்றியே தெரியலனாலும் பரவாயில்ல, டப்புன்னு எம்ஜிஆர் சாரோட பாட்டு பாடு அப்படின்னா நான் ஆணையிட்டால் அப்படின்னு பாடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தெரியாதவங்க கூட எம்ஜிஆர் படம் அப்படின்னா இந்த படம் தெரியும். புரட்சித் தலைவர் அவர்களோட ஒரு சரியான ஹிட்டான படம், அப்படியே எல்லாரும் கொண்டாடி தீர்த்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. அப்போவே 1 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 லட்சத்துக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர். இது இல்லாமல் நம்மளுக்கு கிடைச்ச சில என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சென்னையில், தஞ்சாவூரில், அங்கங்கன்னு சில தியேட்டர்ஸில் எத்தனை நாள் ஓடிச்சு, அங்கே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சில பேப்பர்ஸ்லேயே, நியூஸ் பேப்பர்லேயே அப்போல்லாம் போடுவாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல். கேசினோ தேட்டர் சென்னையில், கேசினோவில் 5,42,000, பிராட்வேல 4,28,000, அப்புறம் மினர்வாவில் 5,91,000, மெலோடியம் ஜென்டாவில் 5,21,000. இந்த தேட்டர்லாம் இதில் பாதி தேட்டர் இப்போ கிடையவே கிடையாது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 நாள், 174 எல்லாமே வந்து சில்வர் ஜூப்ளி. இது இல்லாமல் மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் அப்படிங்கிற தேட்டரில் 5,34,000, ராயலில் வந்து 3,85,000, அப்புறம் சலிசமில் வந்து 2,29,000, நெல்லையில் வந்து லக்ஷ்மியில் 4,69,000. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமாக திருச்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் 3,91,000, 258 நாள் ஓடி இருக்குது. அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேலூரில் தாஜ் அப்படிங்கிற ஒரு தேட்டரில் 1,23,000, திண்டுக்கல்லில் NVGB 1,03,000, விருதுநகரில் 87,000. ஸோ இந்த மாதிரி 100 நாள் 200 நாள் அப்படி ஓடி இருக்கு. ஓடி தீர்த்து வசூலை வாரி குவிச்ச ஒரு படம். இன்றைக்கி இன்ஃப்ளேட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் 100 கோடி 150 கோடிக்கு மேலே போகும். ஸோ இந்த படம் உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா நீங்கள் எப்போ பார்த்தீங்க, டிவியில் பார்த்தீங்கன்னா டிவியில் சொல்லுங்கள், இல்லை ரீரிலீஸில் போய் பார்த்தீங்க அதை சொல்லுங்கள், இல்லை நீங்கள் இதை தேட்டர்லேயே போய் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.